சபை என்னும் தெய்வீக அமைப்பை பரலோகம் முதலாக வனாந்தரத்தில் நிறுவியது. அதாவது ஆதி இஸ்ரவேலர் சபை என்றே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். ஒரு வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 7:38 சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே என்று மோசையை பற்றி ஸ்தேவான் பிரசங்கத்தில் சொன்னார். வனாந்தரத்திலே சபை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எப்படிப்பட்டவர்கள் என்றால் வனாந்தரத்தில் சபையாய் இருந்தார்கள். வில்டர்னஸ் சர்ச் இன் தி வில்டர்னஸ் என்று ஆதி இஸ்ரவேல் ஜனங்களை நாம் சொல்லலாம். எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு அவர்கள் சபை என்று குறிப்பிட்டு வேதாகமம் அழைக்கிறது. இது பழைய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவின் பரமேறுதலுக்கு பின் முதல் கிறிஸ்தவ திருச்சபை உதயமானது. கிறிஸ்துவானவர் சபைக்காக தம் ஜீவனையே கொடுத்தார். அப்படித்தான் எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். கரைதரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக கிறிஸ்துவானவர் ஒப்பு கொடுத்தார் என்று பவுல் எழுதுகிறார். பிதா குமாரனை கொடுத்தார், குமாரன் ஜீவனை கொடுத்தார். பரமேறும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை கொடுத்தார். நான் உங்களுக்கு உண்மை சொல்கிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று யோவான் 16:7 வாசிக்கிறோம்.